This video sponsored by SBO Digital Marketing Company, SBO School of Business Organization Private Limited. இந்த கம்பெனி 2018 தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மணியும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய வீடியோ கிளிப் அடுத்தது கொடுத்துருக்கேன். மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பணத்தை எவ்வாறு காலாள்வதுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இல்லைங்க, கையாள்வதுன்னு தானே சொல்றாங்க. ஏன் காலாள்வதுன்னு சொல்ல? கால் ஆள முடியாதா? அவரு அந்த விஷயத்தை நல்லா கையாளுறாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையாளுறாரு தானே சொல்றாங்க. கண்ணாள்றாரு, கண்ணாள்றது இல்லையா? வர்றவங்க இல்லையா எதிர்பார்த்து வசதியாகிறாங்களா, பீஸ் ஒர்த்தா, கண்ணாள் தான் இல்லையா? கண்ணாளுதுன்னு சொல்லணுமா கையாளுதுன்னு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் கையாளுதுன்ற. நல்ல பாட்டை கேட்கும்போது கையாள் தான் காதாள் தான். அப்ப என்ன சொல்லணும்? இவர் நல்லா இந்த பாட்டை காதாள் வரான்னு கேட்டீங்களா? அப்படித்தானே கேட்டுருக்கணும். நீங்க வார்த்தை பஞ்ச பண்ணுக்கிறீங்க, சொல்லாமே தப்பு இல்லையே. உங்க காதுகளால் நீங்க என் பாட்டை ஆண்டீங்களான்னு கேட்டீங்களா? அதே என்ன தான் பண்ணீங்க? பாட்டை நல்லா கையாளுறாரு. வாயாளுறாரா கையாளுறாரா? பாடுறவரு வாயாளுறாரு, கேட்கறவரு காதாளுறாரு. இது கைக்கு விலகுதா? புரியுதா? இப்போ கண்ணு ஆளுது, ஆளுதா இல்லையா? வாசனையெல்லாம் எது ஆளுது? மூக்கு ஆளுது. டேஸ்ட் எல்லாம் சத்தத்தை வெளியிடுறது வாய், கேட்கறது வாய் மட்டும்தான் இல்லை, கருவிகளும். அப்போ கருவிகளை கொள்ளும் போது கையாளுது. இங்கிருந்து சத்தத்தை எழுப்பும் போது என்ன ஆகுது? கையாளுது. வாயில பண்ணும்போது வாயாளுது. காதில் கேட்கும்போது மூக்கில், கண்ணுல, காலில் காலார நடந்தேன். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது. முதல்ல உங்ககிட்ட ஆடுறதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறமா பணத்தை பற்றி சொல்லலாம். முதல்ல கையாடுறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கினீங்களே, கல்லாடுறது, காதாடுறது, மூக்காடுறது, காதாடுறதுலாம் தெரிஞ்சுக்கினீங்களா? அதையும் தெரிஞ்சுனீங்களான்னு கேட்குறேன் நான். அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க. அப்போதான் பணத்தை கையாடுறதை பற்றி யோசிக்கலாம். ஏன் என்ன தெரியல உங்களுக்கு? பணத்தை கை மட்டும் ஆளணும் இல்லை, கண்ணு கூட ஆளலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வாயாளுது. வாய் மூலியமா பணத்தை ஆளுது. இப்போ பேசினுக்கிறேன், யூடியூப்ல பார்த்துன்னுக்குறாங்க, அதனால எனக்கு பணம் வருது. இப்போ கையாளுதா பணத்தை, வாயாளுதா? வாயால ஆளுது. கரெக்ட் தானே? ஏதோ ஒரு புக்கை படிக்கிறேன், கண் ஆளுது, நாலேஜ் உள்ள போகுது, பேசுறேன். கரெக்ட் தானே? இப்போ அது என் கண் ஆடுறது என்னவா மாறிக்குது? அப்போ கண்ணு ஆண்டு பணம் சம்பாதிக்க முடியும், காது ஆண்டு பணம் சம்பாதிக்க முடியும், மூக்காண்டு, வாயாண்டு, இப்போ கையாண்டா பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க தப்பா நினைச்சீங்க. நீங்க பணத்தை கையில தான் சம்பாதிக்க முடியும் நீங்க நினைச்சுக்கிறீங்க, கையில தான் கையாள முடியும்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லவே இல்லை. கருவியே பணமே இல்லாம ஆகிட்டான். நீங்க என்ன பண்றது இல்லை இப்பெல்லாம் பிசிக்கலா கன்றீங்களா என்ன? சும்மா டிஜிட்டலா இருக்குது. போனதா நம்பர் டைரக்டா வந்துச்சு, எண்ணீங்களா? ஒரு காலம் மனிதன் பணத்தை எண்ணி பார்க்க போறதே இல்லை. முதல்ல சம்பளம் வாங்கினவங்கலாம் நான்லாம் கவரை பிரிச்சு எண்ணி, அதுவும் முன்னாடி சூப்பர்வைசர் முன்னாடி எண்ணின்னு போனோம், அப்புறமா குறைஞ்சிச்சின்னு சொல்லக்கூடாது. வரும் ஐசிஎஃப்ல வேலை பார்த்தேன் நான், கவரில் வரும். பின்ன அவங்க முன்னாடி கட்டி பணத்தை எண்ணி திரும்ப கவரில் போட்டு எடுத்து வந்துடணும். அங்கே விட்டுட்டு போய் அவங்க என்ன பேங்க்ல கேஷியர் காசு கொடுக்கும்போது முன்னாடி எண்ணி பார்க்கணும். தள்ளி போய் எண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா மறுநாள் எதுவும் போய் கொடுத்தா ஒதுக்க மாட்டாரு. இப்போ கையாள்தா அதோட தகுதி என்னவா மாறிச்சுப்பா? கண்ணாள்ற மாதிரி ஆயிடுச்சு. கையாள்தா கண்ணாள்தா? அப்பா இப்போ கேள்வின்னா பணத்தை எப்படி? அவர் என்ன நோக்கத்தில் கேட்டாரு? யோ, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ ஒரு பதில் சொல்லுவேன். ஆக்சுவலாக அவர் வேற ஒரு கேள்வி கேட்டார். கரெக்டா? நான் தான் திசை திருப்பிட்டேன்.
ஆக்சுவலாக அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, பணத்தை நான் வந்து எப்படி பயன்படுத்துறது, எப்படி வருமானம் வர வைக்கிறது, எப்படி நான் செலவு பண்ணுறது, இதான் அவருடையது. அதுக்கு அந்த வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை கையாளுறதுன்னு வார்த்தையை போட்டார். புரியுது தானே? எல்லாருக்கும் புரியுது, எனக்கு கூட புரியுது. ஆனால் நான் இது என்ன புரிய வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் கை மட்டும் ஆளல, கண்ணு காது மூக்கு ஆளுதுன்னு இது மூலியமாக சொல்கிறேன். ஒரு சந்தர்ப்பமாக்கிக்கினேன் நான். கேள்வி ஒன்று, எனக்கு கேள்வியும் புரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது தெரியும்ட்டு இது ஒரு சந்தர்ப்பமாக்கிக்கினேன், பதிலையும் சேர்த்து சொல்லிடுறேன். பணம் வெறும் பணத்துக்கானது கிடையாது. பணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உழைப்பு பணமாச்சு, உங்கள் நேரம் பணமாச்சு, உங்கள் அறிவு பணமா ஆச்சு, உங்கள் பாரம்பரிய சொத்து பணமா ஆச்சு, உங்கள் விவசாய நிலம் பணமா ஆச்சு, உங்கள் நற்குணம் பணமாச்சு, தீய குணம் கூட பணமாச்சு, கத்தியெல்லாம் காமிச்சு கூட எதுவுமே இல்லை, மான அவமானம் இல்லாமல் பிச்சை எடுத்தாலும் பணமாயிடுச்சு. பணம் எப்படி வேணா இருக்கிறதெல்லாம் பணம்னு உனக்கு பார்க்க தெரியல. ஆமாம், இருக்கிறதெல்லாம் கையாளுறதே பணத்தை கையாளுறது தான். நீங்கள் உங்கள் மனைவியை கையாண்டா கூட பணத்தை தான் கூட சேர்ந்து கையாளுறீங்க. எல்லாம் பணம். அதுக்கு என்ன பண்ணுங்க, பணம்னு ஒரு கிளாஸுக்கு இது வந்துருங்க. இவ்வளோ சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன்? ஆமா, அதான் நான் பணத்தை கையாளுறது. என்ன சொல்றது, எல்லாத்தையும் ஓசிலே சொன்னேன். எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த